அரூர் பாழடைந்த நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகம் பொதுமக்கள் கடும் அவதி. தருமபுரி மாவட்டத்தில் வருவாய் ஈட்டித் தரும் ஒரு முக்கிய அலுவலகமாக அரூர் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகம் கடந்த பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி பாழடைந்து கிடக்கிறது. அரூர் பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் சொத்து பதிவு, விற்பனை, பத்திரம், பவர் பட்டா மாறுதல் போன்ற அத்தியாவசிய பணிகள் இங்குதான் நடக்கிறது. அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் தரும் இந்த ஆனால் மாதந்தோறும் அலுவலகத்தை முற்றிலும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது அரசு வேதனை அளிக்கிறது. இங்கு தினமும் சராசரியாக 80 முதல் 100 பத்திரங்கள் வரை பதிவாகும். இந்த அலுவலகத்தில் காத்திருப்போர் அமரும் நிழற்குடை, இருக்கை, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலிலும் மரங்கள் நிழலிலும் புதர்கள் நிறைந்த பாறைகளின் மீதும் அமர்ந்து கொண்டு பொதுமக்கள் காத்திருக்கும் அவலம் நடக்கிறது. குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுடன் வரும் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். அலுவலக வளாகம் முழுவதும் 6 அடி உயரத்திற்கு புதர்கள் மண்டி கிடக்கின்றன. கட்டிடத்தின் முன்புறம் கழிப்பறைகள் இடிந்து குட்டிச்சுவராக உள்ளது. இதைவிட கொடுமை என்னவென்றால், அலுவலகத்தில் ஆண்கள், பெண்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதி இல்லை. ஏற்கனவே இருந்த கழிப்பறைகள் குப்பைகள், இலைகள் குவிந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனால் கிராமங்களில் இருந்து வரும் பெண்கள் இயற்கை உபாதைக்கு அலுவலகத்தை சுற்றியுள்ள புதர்களையும் இடிந்த சுவர்களின் மறைவையும் பயன்படுத்த வேண்டிய அவமானகரமான நிலை உள்ளது. அரசு அலுவலகத்திற்கு வந்து இப்படி அலைய வேண்டியுள்ளதே என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் பதிவுத்துறை ஐஜி அவர்கள் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து அரூரில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பத்திரப்பதிவு அலுவலகத்தை கட்டித் தர வேண்டும் என்றும், அதுவரை தற்காலிகமாக ஆண், பெண் தனி கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, உட்காரும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், புரோக்கர்கள் பிடியில் உள்ள பத்திரங்கள் மட்டும் பதிவு செய்துவிட்டு ஆன்லைன் டோக்கன் பெற்ற பிறகும் கேட்ட பணத்திற்கு குறைவாக பணம் உள்ளது என்று திருப்பி அனுப்பிய பத்திரங்களை ஆராய்ந்து பத்திரப்பதிவு அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றம் செய்ய மாட்டேன், குற்றம் செய்யவும் விடமாட்டேன், குற்றம் செய்தவர்களையும் விடமாட்டேன என்று கூறி ஆட்சிக்கு வந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா?